அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் காலை நேர தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கு போரில் அமெரிக்காவின் இரட்டை நிலைப்பாட்டை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மிக கடுமையாக சாடியுள்ளார். இஸ்ரேல் காசா மீது விதித்துள்ள மனிதாபிமானமற்ற முற்றுகைக்கு அமெரிக்க பாதுகாப்பு என்ற பெயரில் முட்டுக் கொடுப்பதாகவும், ஆனால் ஈரான் தனது கடல் எல்லைகளையும் இறையாண்மையையும் தற்காத்துக் கொள்வதை கண்டிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சர்வதேச சட்டங்கள் மற்றும் விதிகளை அமெரிக்கா தனக்கு வேண்டியவர்களுக்கு ஒரு விதமாகவும் எதிர்ப்பவர்களுக்கு வேறு விதமாகவும் பயன்படுத்துவதாக ஈரான் மற்றும் ஈராக் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக கார்மூஸ் ஜலசந்தி பகுதியில் ஈரான் முன்னெடுக்கும் தற்காப்பு நடவடிக்கைகள் தற்காப்பு சார்ந்தவை என்றும் அதனை ஒரு அச்சுறுத்தலாக சித்தரிப்பதை நிறுத்த வேண்டும் என்றும் ஈரானின் அமைச்சர் அராக்சி வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கில் தற்போது ஏற்பட்டுள்ள போர்ச்சூழல் உலகையே ஒரு மூன்றாம் உலகப் போரின் விளிம்பிற்கு தள்ளியுள்ளது. ஈரானின் 10 லட்சம் வீரர்கள் அணிவகுப்பு மற்றும் அமெரிக்க தரைப்படைக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கையாக அமைந்துள்ளது. ஈரான் தனது வழக்கமான இராணுவத்துடன் செல்வாக்கு மிக்க இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை மற்றும் பசிச் தன்னார்வ படைகளையும் ஒன்றிணைத்துள்ளது. ஈரானிடம் தற்போது சுமார் 6 லட்சம் நேரடி படை வீரர்களும் 1 மில்லியனுக்கும் அதிகமான இருப்பு படைகளும் உள்ளனர். இதில் பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் தற்கொலைப்படை தாக்குதல்களுக்கு தயாராக இருப்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. அமெரிக்க தரைப்படை ஈரானுக்குள் நுழைய முயன்றால் அது அவர்களுக்கு ஒரு மரணப் பொறியாகும் என ஈரான் தளபதிகள் எச்சரித்துள்ளனர். அமெரிக்கா தனது USS ஆப்ரஹாம் லிங்கன் மற்றும் ஜெராட் ஆல்ஃபோர்ட் என்ற கப்பல்கள் மூலம் வான்வெளி தாக்குதல்களை நடத்தினாலும் தரைப்படையை ஈரானுக்குள் இறக்குவது மிகப்பெரிய ஆபத்தாக கருதப்படுகிறது. ஈரான் தனது ஏவுகணைகளை மொபைல் லாஞ்சர்கள் மூலம் மறைத்து வைத்துள்ளது. அமெரிக்க வீரர்கள் தரை வழியாக முன்னேறினால் இந்த ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் வேட்டையாடப்படலாம் என்ற அச்சம் நிலவுகிறது. ஈரானுக்கு ஆதரவாக ஈராக்கின் ஆயுத குழுக்கள் மற்றும் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஏற்கனவே போரில் குதித்துள்ளனர். உலகளவில் மீண்டும் கோவிட் தொற்று தொடர்பான கவலைகள் அதிகரித்துள்ள நிலையில் சிகாடா என அழைக்கப்படும் புதிய கோவிட் மாற்றம் உலகில் மீண்டும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. BA.3.2 என அடையாளம் காணப்படும் இந்த வைரஸ் வகையை உலக சுகாதார நிறுவனம் கண்காணிக்கப்பட வேண்டிய வகை என வகைப்படுத்தியுள்ளது. இந்த புதிய வைரஸ் தற்போது உலகளவில் 23க்கும் மேற்பட்ட நாடுகளில் கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் இதன் தாக்கம் அதிகரித்து வருகிறது. டென்மார்க், ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து போன்ற நாடுகளில் அண்மை காலத்தில் பதிவான கோவிட் பதிவுகளில் சுமார் 30% வரை சிகாடா வகையைச் சேர்ந்தவை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவிலும் இந்த வைரஸ் பரவல் கண்டறியப்பட்டுள்ளது. கலிபோர்னியா, புளோரிடா, நியூயார்க், டெக்சாஸ் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் பரிசோதனைகள் மற்றும் பயணிகளிடமிருந்து பெறப்பட்ட மாதிரிகள் மூலம் இந்த மாற்றம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. சிகாடா வைரஸ் முந்தைய ஒமைக்ரான் வகைகளை விட 70க்கும் மேற்பட்ட மரபணு மாற்றங்களை கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் சில அறிகுறிகள் தீவிரமாக வெளிப்படும் வாய்ப்பிருப்பதாகவும் மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த வைரஸ் தாக்கத்தின் போது காணப்படும் பொதுவான அறிகுறிகள் கடுமையான தொண்டை வலி, மூச்சு திணறல் மற்றும் சுவாச சிரமம், அதிக சோர்வு மற்றும் தசைவலி, குமட்டல், வாந்தி, வயிற்றுப்போக்கு போன்ற செரிமான பிரச்சினைகள், காய்ச்சல் மற்றும் குளிர் நடுக்கம், தொடர் இருமல், தலைவலி, சுவை அல்லது வாசனை இழப்பு போன்ற அறிகுறிகளை வெளிப்படுத்தும். குவைத்தின் பிரதான வர்த்தக துறைமுகம் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் துறைமுக அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுவைத் துறைமுகம் தாக்குதலுக்குள்ளாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. ஆரம்பகட்ட அறிக்கைகளின்படி இந்த தாக்குதலினால் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ள போதிலும் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. துறைமுகத்தில் தற்போது அவசரகால நடைமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த அதிகார சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேல் அமெரிக்காவுடன் சேர்ந்து ஈரான் மீது மேற்கொண்ட தாக்குதலை அடுத்து கார்மூஸ் பாதை மூடப்பட்டுள்ளதாக 2000க்கும் அதிகமான கப்பல்கள் 20,000க்கும் மேற்பட்ட மாலுமிகளுடன் கடலில் தவிக்கின்றன. இந்நிலையில் கார்மூஸ் நீர்நிலை மூடப்பட்டுள்ளதால் அப்பாதையினூடாக பயணிக்கும் எவரும் கடுமையான நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்படை தெரிவித்துள்ளது. அது மட்டுமின்றி கார்மூஸ் பாதையை கடக்க முயன்ற 3 கப்பல்களை திருப்பி அனுப்பியதாகவும் கூறப்பட்டுள்ளது.
கார்முஸ் நீர்நீர் திறந்திருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி கூறிய பொய்களை தொடர்ந்து அந்த கப்பல்கள் நீர்நீர் கடக்க முயன்றதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்படை குற்றம் சாட்டியுள்ளது. ஈரான் போரின் விளைவாக டொமாக்காக்கு ஏவுகணை தட்டுப்பாட்டால் அமெரிக்க ராணுவம் புதிய நெருக்கடியை சந்தித்து வருவதாக தெரிய வந்துள்ளது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள் தீவிர ராணுவ நடவடிக்கையை தொடர்ந்து வருகின்றன. த வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்ட தகவலின்படி ஈரானுக்கு எதிரான போரின் முதல் வாரத்திலேயே அமெரிக்கா கிட்டத்தட்ட 850க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை அமெரிக்கா ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவின் ஆயுத கிடங்கில் டொமாக்காக் ரக ஏவுகணை வேகமாக குறைந்து வருவதால் பென்டகன் அதிகாரிகளிடையே கவலை ஏற்படுத்தியுள்ளது. ஏவுகணை பயன்படுத்தப்படும் வேகத்துக்கேற்ப புதிய ஏவுகணைகளை தயாரிக்க முடியாது என்பதால் பென்டகன் அதிகாரிகள் ஏவுகணை பயன்பாடு குறித்து தீவிரமாக ஆலோசித்து வருகின்றனர். குறிப்பாக இந்த டொமாக்காக் ஏவுகணையானது 1000 மைல்களுக்கு அப்பால் உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கும் திறன் கொண்ட ஏவுகணை என்பதால் இதனை தயாரிப்பது அவ்வளவு எளிதல்ல என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஆயுத பற்றாக்குறையை சமாளிக்க இந்தோ பசிபிக் போன்ற உலகின் பல பகுதிகளில் பாதுகாப்பிற்காக வைக்கப்பட்டுள்ள ஆயுதங்களை மத்திய கிழக்கிற்கு திருப்பி விடுவது குறித்து பென்டகன் அதிகாரிகள் ஆலோசனை செய்து வருகின்றனர். மேலும் எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு நெடுதூர இலக்குகளை தாக்கும் ஏவுகணைகளை உற்பத்தி செய்து தொடர்பான ஒப்பந்தங்களை மேற்கொள்ளவும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. சுமாராக ஒரு மாதமாக நடைபெற்று வரும் ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையிலான போரில் எந்த தரப்பு வெற்றியை நெருங்கியுள்ளது என்பது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்கள் மற்றும் காணொளிகள் பலவும் போலியான விண்மத்தியை காட்டுகின்றன. வல்லரசு நாடான அமெரிக்காவுடன் தளராது மோதிக்கொண்டிருக்கும் ஈரான் இந்த போரில் முன்னிலை வகிப்பதாக சிலர் கருதுகின்றனர். இதன் காரணமாக தன்னை எதிரி நாடுகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் திறனை ஈரான் வெளிப்படுத்தி வருவதாக குறிப்பிடப்படுகிறது. மேலும் போரை நீடிக்கச் செய்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் பொருளாதாரத்தில் அழுத்தத்தை ஏற்படுத்துவதே ஈரானின் முக்கிய நோக்கமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி எதிர்பார்த்தது போன்று தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் உயிரிழந்திருந்தாலும் ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்படவில்லை. இந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டால் இந்த போரில் ஈரான் முன்னிலை பெற்றிருக்கலாம் என்று கருத்து வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மெக்சிகோவிலிருந்து கியூபா நோக்கி சென்ற 2 கப்பல்கள் மாயமாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உணவுப் பொருட்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை ஏற்றிச் சென்ற கப்பலே கரீபியன் கடல் பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென காணாமல் போயுள்ளது. குறித்த கப்பலில் மொத்தம் 9 ஊழியர்கள் இருந்துள்ளதோடு கப்பல்கள் தொடர்பான அனைத்து தொடர்புகளும் தற்போது துண்டிக்கப்பட்டுள்ளது. குறித்த கப்பல்களை தேடும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஈரானிய நகரமான கோமில் நேற்றிரவு நடத்தப்பட்ட தாக்குதலில் 18 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேற்று காலை பர்திசான் பகுதியில் இத்தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் 6 பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் பின்னர் அந்த எண்ணிக்கை புதுப்பிக்கப்பட்டது. தகவல்களின்படி 10 பேர் காயமடைந்துள்ளனர். குடியிருப்பு பகுதி என விவரிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு மீட்பணியாளர்கள் சென்றதாகவும் ஈரானிய செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியா மற்றும் உக்ரைன் ஆகிய 2 நாடுகளுக்கும் இடையே வான் பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. உக்ரைனின் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியாவுக்கு சென்றுள்ளார். இந்த பயணத்தில் சவுதியின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானை அவர் நேரில் சந்தித்து உரையாடினார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் அமைந்துள்ள அவர்களின் ராணுவ தளங்கள் உள்ளிட்ட கட்டமைப்புகள் மீது ஈரானின் படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்த தாக்குதலில் ஈரான் வீசும் ட்ரோன்களை இடைமறித்து தவிர்க்க 4 ஆண்டுகளாக ரஷ்யாவுடன் நடைபெற்று வரும் போரில் உக்ரைன் பயன்படுத்தி வரும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் வளைகுடா நாடுகளில் களமிறக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஈரானிய ட்ரோன்களை இடைமறிக்க வளைகுடா நாடுகள் வீசும் மிக அதிக விலை கொண்ட ஏவுகணைகளுக்கு பதிலாகவே உக்ரைனின் வான் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்த வேண்டும் என அதிபர் ஜெலன்ஸ்கி முன்மொழிந்துள்ளார். மேலும் வளைகுடா நாடுகளின் ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு எதிரான போரில் பயன்படுத்த அவர் கோரியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் சவுதி அரேபியா மற்றும் உக்ரைன் இடையிலான வான் பாதுகாப்பு அமைப்பை கட்டமைப்பு உள்ளிட்ட முக்கிய அம்சங்களை உள்ளடக்கிய ஒப்பந்தமானது வெள்ளிக்கிழமை கையெழுத்தாகியுள்ளமை அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்கனவே பற்றி எரியும் போர்ச்சூழல் நேற்று சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாத் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலால் அடுத்த கட்ட அபாயத்தை எட்டியுள்ளது.
நேற்று காலை ஈரானிய படைகள் ரியாத் பகுதியை இலக்கு வைத்து 6 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி தாக்கியுள்ளன. சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி இதில் 2 ஏவுகணைகள் வான்வழியிலே இடைமறித்து அளிக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 4 ஏவுகணைகள் பாரசீக வளைகுடா கடற்பகுதியிலும் மக்கள் வசிக்காத வெற்றி நிலங்களிலும் விழுந்துள்ளன. இதனால் பெரிய அளவிலான உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டாலும் சவுதி அரேபியாவை ஈரானின் ஏவுகணைகள் ஆட்டம் காண வைத்துள்ளன. ஈரான் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்துமாறு சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் அமெரிக்காவை வலியுறுத்தியுள்ளதாகவும் ஒரு சில தகவல்கள் வெளிவந்துள்ளன. சவுதியின் மிக முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமான ராஸ் தனுரா மற்றும் பிற எரிசக்தி நிலையங்கள் ஈரானின் இலக்குகளாக மாறியுள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் இணைந்து ஈரானின் முக்கிய ராணுவ தளபதிகளை கொன்றதற்கும் அணுசக்தி நிலையங்களுக்கு அருகில் தாக்குதல் நடத்தியதற்கும் பதிலடியாகவே ஈரான் இப்போது அமெரிக்காவின் நட்பு நாடுகளான சவுதி மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் மீது தனது பார்வையை திருப்பியுள்ளது. மத்திய கிழக்கில் மோதல் 4வது வாரமாக தொடரும் சூழலில் போர் நிரந்தரமாக முடிவுக்கு வருவது போல தெரியவில்லை. இதற்கிடையே அமெரிக்க படைகள் நேரடியாக ஈரானில் களமிறங்கினால் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சுமார் 10 லட்சத்துக்கும் அதிகமான ராணுவ வீரர்களை ஈரான் ரெடி செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஆரம்பித்த மத்திய கிழக்கு மோதல் 4வது வாரமாக தொடர்கின்றது. ஹமேனி மரணத்துக்கு பிறகு இந்த மோதல் முடிவுக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் போர் முடிவுக்கு வராமல் தொடர்கின்றது. இதனால் மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுக்க பரபரப்பு நிலவுகிறது. சர்வதேச அளவில் பாதிப்புகளும் எதிரொலிக்க ஆரம்பித்துள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க ட்ரம்ப் 10 நாட்கள் போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளார். பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் இதுவரை 10 நாட்கள் தாக்குதல் நடத்தப் போவதில்லை என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். அதே நேரம் ட்ரம்ப் எப்போது என்ன செய்வார் என்பது யாருக்குமே தெரியாது. ஒரு பக்கம் இதுபோல போரை நிறுத்துவதாக சொல்லிவிட்டு மற்றொரு பக்கம் தாக்குதலை ஆரம்பிக்கவும் வாய்ப்புகள் அதிகம். குறிப்பாக இதுவரை ஈரானில் வான்வழி தாக்குதல் மட்டுமே நடந்து வந்த நிலையில் அங்கு அமெரிக்கா நேரடியாகவும் தனது படைகளை இறக்கலாம் என சொல்லப்பட்டது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சுமார் 10 லட்சத்துக்கும் அதிகமான ராணுவ வீரர்களை ஈரான் அணிதிரட்டி வருகிறதாகவும் அங்கு ராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பு மையங்களிலும் அதிகளவில் இளைஞர்கள் குவிந்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த படைகள் முழுமையாக ஒழுங்கமைக்கப்பட்டு போருக்கு தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐஆர்ஜிசி படை மற்றும் ராணுவம் என இரண்டிலுமே பொதுமக்கள் ஆர்வத்துடன் திரள்வதாகவும் ஈரான் செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானில் ஒருவேளை அமெரிக்க படைகள் களமிறக்கப்பட்டால் அது அவர்களுக்கு வரலாறு காணாத ஒரு நரகத்தை உருவாக்கும் என அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதே நேரம் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக ட்ரம்ப் சொன்னாலும் அதை ஈரான் திட்டவட்டமாக மறுத்து வருகிறது. ஈரான் அமெரிக்க வீரர்கள் தங்கள் மண்ணில் இறங்கினால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று திட்டவட்டமாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதற்காகவே ஈரான் தனது ராணுவத்தை பலப்படுத்தும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. மத்திய கிழக்கு மோதல் காரணமாக ஏற்பட்டுள்ள மிக மோசமான பாதிப்பு என்றால் அது கச்சா எண்ணெய் மற்றும் எல்ஜிபி சப்ளை பாதிப்பு தான். கார்மு ஜலசந்தி வழக்கமான கப்பல் போக்குவரத்துகள் நடப்பதில்லை. இங்கு இந்தியா, சீனா உட்பட 5 நட்பு நாடுகளின் கப்பல்களை மட்டுமே அனுமதிப்போம் என்று ஈரான் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எதிரி நாடுகளின் கப்பல்களை இக்கார்மஸ் நீனி வழியாக அனுமதிக்க மாட்டோம் என்றும் ஈரான் திட்டவட்டமாக அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.